ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அத்திப்பழ ஜூஸ் தான் எப்படி நான் போட போகிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அத்திப்பழ ஜூஸ் எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். அத்திப்பழம் ஜூஸ் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் டேட்ஸு ஒரு 3 டேட்ஸு, அப்புறம் 6 பாதாம் வந்து 6 பாதாம், பிஸ்தா ஒரு 6 பிஸ்தா, ஒரு 10 முந்திரி போல் எடுத்து வச்சுருக்கேன். அத்திப்பழம் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தனால கெட்டு போகலை, நல்லாவே இருக்குது. இப்போது நம்ம இது டேட்ஸில் உள்ள கொட்டையெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தனா கூட பீனட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறனால என்னென்ன பயன்கள், அத்திப்பழம் சாப்பிடுவதால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அத்திப்பழம் சாப்பிட்றதுனால என்ன பயன்கள்னால், மெயினாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வந்து நம்மளை வந்து ரொம்ப எப்போவுமே இளமையாக வச்சுருக்கணுமா. தினமும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளை ரொம்ப இளமையாக வச்சுருக்கக்கூடிய இது வந்து அத்திப்பழத்துக்கு ரொம்பவே இருக்குங்க. அத்திப்பழத்தை வந்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் வந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகும் இளமையும் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுமா. அத்திப்பழம் தின்பதால் வாய் நாச்சம் நீங்குமாம். அப்புறம் தலைமுடி நீளமாக வளர்வதற்கும் அத்திப்பழம் 2 அத்திப்பழத்தை வந்து தினசரி சாப்பிட்டு வந்தால் முடி வந்து நீளமாக வளர்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் வந்து இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். போதை பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தையும் குணமாக்குமா. அந்த அளவுக்கு அத்திப்பழத்தில் பயன்கள் இருக்குன்னா பார்த்துக்குங்க. தினமும் 5 அத்திப்பழம் சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை வந்து தீர்வு வரும். உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். கரிதரித்த பெண்களின் உடலின் எடையை குறைக்க அத்திப்பழம் மற்றும் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை உண்டு வரலாம். அப்போது வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அத்திப்பழம் சாப்பிட்லாமா, பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா, உலர் திராட்சை சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணதுக்கும் அத்திப்பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத்திப்பழம் பால் சேர்த்து குடித்து வந்தால் இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்வதற்கும் அத்திப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை பிரச்சனையும் தவிர்க்கலாம். இவ்வளவு பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுதுங்க. தினமும் 2 அத்திப்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. தூக்கமின்மை மொத்தத்தில் வந்து இரத்த சோகையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த அத்திப்பழம் இரத்த உற்பத்தி அதிகரிக்க, ஆண்மைத்தன்மை அதிகரிக்க, வெள்ளை அணுக்கள் அந்த உற்பத்தி அதிகரிக்க எல்லாத்துக்குமே வந்து அத்திப்பழம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினமும் நம்ம வந்து 1 சாப்பிட்டுட்டு வந்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வாரம் ஆயிடுச்சுங்க, ஆனாலும் கூட அத்திப்பழம் சூப்பராகவே இருந்தது. இப்போ நான் அத்திப்பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் லைட்டாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ள அத்திப்பழத்தை மட்டும் 1க்கு 2 பொடியாக கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால என்ன பயன்கள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸு, பேர்த்தம்பழம், டேட்ஸும் நாட்டு சர்க்கரையும் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அத்திப்பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கிடையில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து ஒரு 1/2 கப்பு போல் பால் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி இந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஆற வச்சும் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுதான் இந்த நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணதுக்கு நான் ஆன்லைனில் வாங்கினேன்னு சொன்னல அந்த இது. இப்போ நான் வந்து 10 முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் இந்த இதில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்லா இந்த பொடியாக அழகாக டிசைன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக்குக்கு மேலே டிசைன் பண்ணதுக்கெலாம் இந்த நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகழகாக பொடியாக கட் பண்ணி கொடுத்துருது. இது என்ன ப்ரைஸில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 206 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன். ஸ்பீடாக காணிக்குதேன். இப்போ நம்ம பாலும் நல்லாவே ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த அத்திப்பழமும் அரைச்சி எடுத்துருக்கோம். அது கூடவே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அத்திப்பழம் ஜூஸ் நம்ம ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணால் அரைக்க முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பால் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் பால்
காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நம்மளுடைய அத்திப்பழ ஜூஸ் நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளவு பயன்கள் நிறைந்த அத்திப்பழத்தை நம்ம வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், தனித்தனி பழமாகவும் ஒன்று சாப்பிட்ற மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு, ஏகப்பட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு, நம்மளை அழகாக இளமையாக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கல்லீரல் வீக்கத்தை குணமாக்கிறதுக்கு, இந்த குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அதனால் அத்திப்பழத்தை வந்து இப்போ சீசன், இந்த சமயத்தில் நீங்கள் அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் வாங்கி. இப்போ ஸ்ட்ராபெர்ரி அத்திப்பழம்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம நட்ஸை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் மேலே இந்த அத்திப்பழ ஜூஸ்க்கு மேலே டிசைனுக்கு போட்டுட்டு பசங்கள் கையில் கொடுக்கலாம். 5 பேருக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். அத்திப்பழ ஜூஸ் எப்படி போடலாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அத்திப்பழம் சாப்பிடுவதனாலையும் ஜூஸாக குடிக்கிறதுனாலையும் என்ன பயன்கள்ங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் இப்போ அத்திப்பழ சீசன் இருக்கிறதுனால வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தந்த சீசனில் எந்தெந்த பழங்கள் கிடைக்கோ அப்போ அந்தந்த பழங்களை நம்ம வாங்கி சாப்பிட்டாலே அதோட பயன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், see you, take care.